Hello students, welcome to online class. In a before class, we see atoms, molecules, elements and components, isn't it? Now we're going to be see the symbol of an element. A symbol is an abbreviation or short representation of a chemical element. There is a unique symbol for each element. ஒரு எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சிம்பிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு எலமெண்ட்டுக்குமே ஒரு தனித்தனி சிம்பிள்ஸ் இருக்குது. It represents one atom of element. The symbol is usually derived from the name of element which is either in English or Latin. English or Latin நேம்ல இருந்து ஒரு எலமெண்ட்டுக்கான சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணாங்க. These symbols are allocated by the International Union of Pure and Applied Chemistry. இந்த சிம்பிளை வந்து யார் அலோகேட்டட் பண்ணாங்க அப்படின்னா IUPAC. The full form of IUPAC is International Union of Pure and Applied Chemistry. And Dalton was the first scientist to use the symbol for elements in a very specific sense. When he used a symbol for an element, he also meant a definite quantity of that element. டால்டன்ற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக சிம்பிள் வந்து ரிப்ரசன்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா Bridges suggested that a symbol of element be made from one or two letter of the name of element. அதுக்கப்புறமா இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்குமே சிம்பிள் வந்து அதோடைய ஸ்டார்டிங் லெட்டர் ஆர் அதோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டரை தான் வந்து சிம்பிளாக என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. These are the few symbols. This is a symbol of hydrogen, carbon, oxygen, phosphorus, sulfur, iron, copper, gold, platinum and mercury. The following rules are allowed while assigning symbol to an element. Chemical symbol usually consists of one or two letters. The symbol of most element correspond to the first letter which is capitalized of the English name. For example, the symbol for oxygen is O and that for hydrogen is H. கெமிக்கல் சிம்பிள் வந்து எப்படி ரீப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன் லெட்டரில் இருக்கும் இல்லைனா 2 லெட்டர்ஸில் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸாக இருக்கும், செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கும். நிறைய எலமெண்ட்ஸுக்கு வந்து அந்த லெட்டருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் சிம்பிள்ஸாக ரீப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனுக்கு வந்து ஸ்டார்டிங் லெட்டர் ஓ, isn't it? ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து சிம்பிள் என்ன எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓ எடுப்பாங்க. அண்ட் ஹைட்ரஜன் ஸ்டார்டிங் லெட்டர் இஸ் ஹெச். ஸோ ஹைட்ரஜனுக்கு என்ன சிம்பிள் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச் எடுப்பாங்க. எலிமெண்ட் ரீப்ரசன்டட் பை a single letter symbols. Hydrogen symbol is H and chlorine symbol is F and oxygen symbol is O and carbon symbol is C and phosphorus symbol is P and sulfur symbol is S and potassium symbol is K and uranium symbol is U. When there is more than one element that begins with the same letter, the symbol take two letters. The first letter is capitalized while the second letter have a lower case. For example, the names of both hydrogen and helium begin with H. So hydrogen is represented by the symbol H and helium by He. Similarly, the symbol for carbon is C while the symbol for calcium, chlorine or CaCl respectively. நிறைய எலமெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து சேமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில எலமெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க, சில எலமெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் சேர்த்து எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக எடுப்பாங்க, செகண்ட் லெட்டரை வந்து ஸ்மால் லெட்டராக எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் ஸ்டார்டிங் லெட்டர் ஹெச், கரெக்டாக? ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து எலமெண்ட் சிம்பிள் வந்து ஹெச்ன்னு எடுத்திருப்பாங்க, அதே ஹீலியமுக்கு சிம்பிள் வந்து HEன்னு எடுத்திருப்பாங்க. அண்ட் சிமிலர்லி ஃபார் கார்பனுக்கும் குளோரினுக்கும் கால்சியமுக்கும் ஸ்டார்டிங் லெட்டர் சி. ஸோ கார்பனுக்கு வந்து சிம்பிள் வந்து சி எடுத்திருப்பாங்க, பட் கால்சியமுக்கு CA எடுப்பாங்க, குளோரினுக்கு CL எடுப்பாங்க.
An element represented by a symbol of two letters, aluminum Al, argon Ar, helium He, magnesium Mg. These are the few symbols of two letters. The symbol for some elements are derived from their Latin names. சில எலமெண்ட்டுக்கு வந்து எதை சிம்பிளாக எடுத்திருப்பாங்க அப்படின்னா அதோடைய லாத்தின் நேமை வந்து சிம்பிளாக எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம். சோடியமுடைய லாத்தின் நேம் என்ன அப்படின்னா natrium and its starting letter is Na. ஸோ சோடியம்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Na. and similarly for potassium. பொட்டாசியம்க்கு வந்து லாத்தின் நேம் என்ன அப்படின்னா கலீலம். ஸோ அதோடைய ஸ்டார்டிங் லெட்டர் என்ன அப்படின்னா K. And these are the few example of their element and their symbol used under the Latin name. Next we are going to be see about chemical formula. Often we heard that water is H2O. This is the chemical formula for water molecule. This means that each molecule of water has two hydrogen atoms combined with one oxygen atom. A chemical formula is a symbolic representation of one molecule of element or a compound. We all know that a formula for water molecule is H2O. And வாட்டரில் இருக்க each molecule வந்து 2 hydrogen atom இருக்கும் and then it will combine with 1 oxygen atom. Chemical formula means is nothing but a symbolic representation of one molecule of a element or a compound. ஒரு molecule of element இல்லை ஒரு compound வந்து சிம்பாலிக்காக நம்ம ரீப்ரசன்ட் பண்ணுறது தான் chemical formula அப்படின்னு சொல்லுவோம். It provides information about the element present in the molecule and the number of atom of each element. Chemical formula என்ன information கொடுக்கும் அப்படின்னா ஒரு elementல இருக்க molecules and ஒரு elementல இருக்க number of atoms அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து chemical formulaல நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். Water H2O. The small number beside the H symbol is called subscript. It tells us the number of atoms that element present in the molecule. Hence there is 2 hydrogen atom in a water molecule. இங்க Hக்கு பக்கத்தில் கீழே 2 இருக்குல்ல, ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டில் எத்தனை ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து மீன் பண்ணும். ஸோ வாட்டர் மாலிக்யூலில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அண்ட் when there is no number of beside O symbol, it means that there is only one atom of a element. Suppose அந்த எலமெண்ட்டுக்கு பக்கத்தில் எதுவுமே நம்பர் இல்லை அப்படின்னா அதில் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஆட்டம் இருக்குது. Few example I give you. Sodium chloride. Sodium symbol is Na and chloride symbol is Cl. So sodium chloride எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னா 1 atom இருக்குது. ஸோ இங்கே கீழே சப்ஸ்கிரிப்டில் எந்த நம்பருமே இல்லை. ஸோ இட் கண்டெயின்ஸ் ஆஃப் 1 atom. ஸோ சோடியமில் 1 atom இருக்குது, குளோரைடில் 1 atom இருக்குது. அண்ட் அமோனியா. அமோனியா ஃபார்முலா இஸ் NH3. நைட்ரோஜனில் வந்து 1 atom இருக்குது, பட் ஹைட்ரோஜனில் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னா 3 atom இருக்குது. பிகாஸ் சப்ஸ்கிரிப்டில் வந்து கீழே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 இருக்குது. ஸோ ஹைட்ரோஜனில் வந்து எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னா 3 ஆட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் குளுக்கோஸ் C6H12O6. குளுக்கோஸில் கார்பன் 6 இருக்குது, ஹைட்ரஜன் 12 இருக்குது அண்ட் ஆக்சிஜன் 6 இருக்குது. These are the few example of compounds. For water H2O, for glucose C6H12O6, and for salt that is for sodium chloride NaCl, and for ethanol C2H6O, and for methane CH4. These are the few examples. Next we are going to be see about atomicity. In chemistry, we usually understand atomicity to imply the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. Let us see how to calculate the atomicity of element. For example, oxygen exists as a diatomic molecule, which means that a molecule of oxygen contains 2 atoms. Hence, it is atomicity is 2. Oxygen la
மாலிகுல் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்கும். ஸோ ஆக்சிஜன் ஆட்டம் ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் தான் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் மாலிக்யூல் கொடுக்கும். ஸோ அதில் வந்து அட்டாமிக் சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 அட்டாமிக் சிட்டி இருக்குது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் மாலிக்யூல் கிடைக்கும். ஸோ ஆக்சிஜனுக்கான அட்டாமிக் சிட்டி எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 2. அண்ட் similarly a prosperous P4 molecule contains 4 atoms. A sulfur S8 molecule contains 8 sulfur atoms. Hence their atomic city is 4 and 8 respectively. Prosperousக்கு atomic city என்ன அப்படின்னா 4 because prosperousல வந்து எத்தனை atoms இருக்கு அப்படின்னா 4 atoms இருக்கு. And then sulfurல எத்தனை atoms இருக்கு அப்படின்னா 8 atoms இருக்கு. So prosperousக்கான atomic city is 4 and sulfurக்கான atomic city is 8. For molecule containing more than one type of atom, simply count the number of each atom and that would be its atomic city. For example, a molecule of sulfuric acid H2SO4. Now we are going to be count the number of atom here. In nitrogen we have 2 atoms and in sulfur we have 1 atom and in oxygen we have 4 atoms. So we are going to be add the atoms. So 2 plus 1 plus 4, the answer is equal to 7. So the atomic city for sulfuric acid H2SO4 is 7. One molecule of atom H2O contain 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. The atomic city of water is 3. We all know the molecule formula for water is H2O. வாட்டருக்கான அட்டாமிக் சிட்டி என்ன அப்படின்னா 3 பிகாஸ் ஹைட்ரஜனில் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கும், ஆக்சிஜனில் 1 ஆட்டம் இருக்கும். ஸோ 3 + 1 is 4. ஸோ அட்டாமிக் சிட்டி ஆஃப் வாட்டர் is 4. These are the few atomic city of some element. For example, hydrogen we have 2 atomic city, for helium we have 1 atomic city, for oxygen we have 2 atomic city, and then for phosphorus we have 4 atomic city, and then for sulfur we have 8 atomic city. Next we are going to be see elements in human body. Elements in human body. Nearly 99% of the mass of our human body contains of just 6 chemical elements. நம்ம human bodyல most 99% என்ன element இருக்கும் அப்படின்னா oxygen, carbon, nitrogen, hydrogen, calcium and phosphorus. And least 1% வந்து எந்த elements இருக்கும் அப்படின்னா potassium, sulfur, sodium, chlorine and magnesium. The element in air. Air is a mixture of gases, the molecules of 2 different elements, nitrogen and oxygen, make up about 99% of the air. We all know that air is a mixture of gases. 2 different elements வந்து இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும். மோஸ்ட்டாக ஏரில் வந்து 99% என்ன எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இருக்கும். The rest includes small amount of argon and carbon dioxide. அப்புறமா 99%க்கு அப்புறமா கொஞ்சம் லீஸ்ட் பர்சன்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் ஆக்ரானும் இருக்கும். And other gases such as neon, helium and methane are present in trace amount. அதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாக என்ன இருக்கும் அப்படின்னா ஹீலியம் இருக்கும், மீத்தேன் இருக்கும் அண்ட் நியான் இருக்கும். ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கிவிங் எலிமெண்ட் இன் த ஏர். மெயினாக ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக மூச்சு விட முடியும். கரெக்டாக ஸோ ஆக்சிஜன் தான் ஏரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் கேஸ். நெக்ஸ்ட் வி கோயிங் டு பி சி அபவுட் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட். The following are models of particles in solid during heating. These models can be modified to represent heating in solid, liquid and gas. This is some model. சாலிடை வந்து ஹீட் பண்ணுறாங்க, அப்போ அது அந்த என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் இந்த மாடல்ஸ் எதை ரீப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஹீட்டிங் இன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். When solid is heated, the particles gain energy and vibrate vigorously. The particle moves slightly further apart from one another. நம்ம சாலிடை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி கெயின் ஆகி அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். This causes the volume of matter to increase. This process is called expansion. How it happens? The matter began to expand when heated. The volume increased due to the greater distance
between the particles. But the size of a particle remains in the same size. நம்ம வந்து சாலிடை ஈட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணி வைப்ரேட் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா மேட்டரில் இருக்க வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் வில் பி எக்ஸ்பேண்ட் அண்ட் the volume will be increased due to the greater distance between the particles and the size of a particle remains in the same size. அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சேம் சைஸில் தான் இருக்கும். டியூரிங் ஈட்டிங் ஆர் எக்ஸ்பேன்ஷன் த மாஸ் ஆஃப் அ மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச். நம்ம ஈட் பண்ணும் போதோ இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதோ அதோடைய மாஸ் என்ன ஆகாது அப்படின்னா மேட்டரில் இருக்க மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. This is explained in the following way. During eating, the distance between the particles of iron logs change. Mass is conserved when matter expand. நம்ம வந்து அயன் லாக்கை வந்து ஈட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். Although the volume of a matter changes, the size and number of particles of a matter does not change. வால்யூம் ஆஃப் மேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும், பட் சைஸு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. Hence during eating the mass of a matter is conserved. For example, in iron log the distance between the iron particles increase when they gain enough heat. Let's take a iron log. Iron logனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரும்பு போட்டு. நம்ம அயன் லாக்கை ஈட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் லூஸாக என்ன ஆகும் அப்படின்னா தள்ளி தள்ளி இருக்கும். அண்ட் the mass of iron log is conserved. Next, the melting of ice is an example of change in the states of matter. The changes in the states of matter occurs during melting, boiling and freezing and condensation. And next take a example, that is the melting of ice is an example for state of matter. The change in the state of matter occurs during நம்ம மெல்ட் பண்ணும் போதும் பாயிலிங் பண்ணும் போதும் ஃப்ரீசிங் பண்ணும் போதும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். when the particle possess enough energy they overcome the strong force of attraction between one another. The particle break free from one another and move randomly. For example, when solid ice is heated to 0 degrees Celsius it melts to become liquid water. In the same way, liquid water is heated to 100 degrees Celsius, is boiled, become steam. Take a ice cube and eat. Ice cube எடுத்துட்டு அதை ஈட் பண்ணோம் அப்படின்னா ஐஸ் கியூப் என்னவா மாறும் அப்படின்னா வாட்டராக மாறும். சாலிட் வந்து லிக்விடாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம வாட்டரை மறுபடியும் 100 டிகிரி செல்சியஸில் ஈட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வாட்டர் வேப்பராக மாறும். ஃபஸ்ட்டு ஐஸில் இருக்கும்போது சாலிடில் இருக்கும்போது பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப கிட்ட இருக்கும். பட் லிக்விட் ஸ்டேட்டாக மாறினதுக்கப்புறமா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸாக பேக்டாக இருக்கும். அண்ட் தென் வாட்டர் வேப்பராக அது ஆனதுக்கப்புறமா பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி பேக்டாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப லூஸாகவே பேக்டாக இருக்கும். when solid is heated the particles gain energy and vibrate. சாலிட் வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணி அது வைப்ரேட் ஆகும். மெல்ட்டிங் occurs when the melting point is reached. Solid change to its liquid state. சாலிட்லேருந்து நம்ம லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஈஸியாக ஹீட் பண்ணி நம்ம மாற்றிடலாம். when a liquid is heated the particle gain energy and vibrate. நம்ம லிக்விடை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணி it will also vibrate. boiling occurs when the boiling point is reached. liquid change to its gaseous state. நம்ம லிக்விடை வந்து ரொம்ப ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது கடைசியாக gaseous ஸ்டேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். the liquid was changes into the gaseous state. Okay students, from this your lesson was completed. We see the next lesson in next class. Thank you students.